ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜீனா குக்ஸ் சேனல். இன்றைக்கி டேஸ்டியான ஒரு சாக்லேட் கேக், அதுவும் முட்டை, பால், தயிர் எதுவுமே கிடையாது, வெறும் தண்ணி, வெல்லம், கோதுமை மாவு வச்சு சூப்பர் டேஸ்டியான ஒரு கேக் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் கேக் இன்றைக்காவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை அட்லீஸ்ட். இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன், ஒரு கப்பு வெல்லம், நல்லா இடித்து வெல்லம் நல்லா கரைச்சிட்டா போதும். இது ஃபில்டர் பண்ணி ஓரமாக வச்சிடலாம், நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அதோட ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கோதுமை மாவை நல்லா ஜன்னி வச்சு ஜலிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான கேக் ரெசிபி. ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நம்ம சாக்லேட் கேக் இல்லையா? ஸோ கொக்கோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டேன். அதோட 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாக்லேட் கேக்குக்கு. அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த வெல்லம் தண்ணி நல்லா ஆறி இருக்கணும். ஆறிட்ட பின்னாடி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேட்டர் திக்காக இருக்குது இல்லையா? அதோட வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஒரு 1/4 கப்பு ரீஃபண்ட் ஆயில், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் நம்மளுக்கு பேட்டர் திக்காக இருக்குது. ஸோ தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் பால், தயிர் எதுவுமே சேர்க்கலை. ஒரு 1/4 கப்பு எடுத்தேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி மிச்சமாச்சு. ஸோ 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு கேக் டின் எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பேட்டர் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சாக்லேட் கேக்குக்கு நம்ம வீட்டில் சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம். இல்லாட்டிக்கு சாக்லேட் பார் இருக்கும் இல்லையா, அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் இது சாக்கோ சிப்ஸு சேர்த்துக்கிட்டேன். இப்போ பேனை ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த இதை வச்சுட்டு ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 45 நிமிஷம் எனக்கு பேக் ஆச்சு. ஒரு 40 நிமிஷம் சென்று இது மாதிரி குத்தி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நல்லா கூல் டவுன் ஆகிட்ட பின்னாடி ஓரங்களெல்லாம் நல்லா நீக்கிட்டு இது மாதிரி டீமோல்ட் பண்ணோன்னா சூப்பரான சாக்லேட் கேக், அதுவும் கோதுமை மாவு வச்சு வெறும் தண்ணி ஊற்றி சாக்லேட் கேக் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது தாராளமாக 4லேருந்து 5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஏன்னா இதில் நம்ம பால், தயிர்லாம் சேர்க்காதனால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். டேஸ்டியான வெல்லம் கோதுமை மாவு வச்ச சாக்லேட் கேக் ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். டாடா, பை பாய்.